என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்துக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். காலங்காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி. மக்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நலமுடன் வாழ வேண்டும், நோயின்றி வாழ வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் இந்த நிகழ்ச்சி வெகு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு கடலூர் மாவட்டம் ஜெயசக்தி பள்ளி பெண்ணாடத்திலிருந்து இங்கே 25 மாணவர்களை அழைத்து வந்திருக்கின்றார்கள். அதன் ஆசிரியர் கலைமாமணிஜி அன்புச்செல்வி அவர்கள். பிள்ளைகளை எப்படி வதக்கி இருக்கிறார்கள். அதனுடைய தாளாளர் அந்த பள்ளிக்கல்வியில் பள்ளிக்கூடம் அத்தனை பேர்களுக்கும் கட்டாய கல்வி பாருங்கள். சின்ன பால்மணம் மாறாத சின்ன குழந்தைகளுக்கு கூட அவங்க கற்றுக் கொடுக்குறார்கள், தனியாக ஆசிரியரை போட்டு. அதைத்தான் அதனுடைய தாளாளர் கவிதா சுப்பிரமணியம் அவர்களை நான் பாராட்ட வேண்டும். அவர் ஆர் மோபிகா 3வது வகுப்பு, சிந்துஸ்ரீ யூகேஜி, புவனா 3வது வகுப்பு, ஆர் புவனா, இவர்கள் மூவரும் சித்த வஜ்ராசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே வஜ்ராசனத்துக்கு வந்து சித்த வஜ்ராசனம் செய்யுங்கள் பார்க்கலாம். மெதுவாக பண்ணணும், அவசரப்படக்கூடாது. பாருங்கள், முதுகெலும்பு நன்றாக வளைக்கப்படுகிறது, தொடை நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகின்றன, கழுத்து வளைக்கப்படுகிறது, கை உயர்படுத்தப்பட்ட காரணத்தினால் பந்துக்கிண்ட மூட்டு சரியாக வேலை செய்யப்படுகிறது, மார்பகம் விரியப்படுகிறது. எத்தனை உறுப்புகள் இதில் வேலை செய்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அந்தந்த உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் முழுமையாக நீக்கப்படும் என்பதுதான் உண்மை. இதிலே மூச்சை இழுத்து இழுத்து விட்டால் சின்ன பிள்ளைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது, தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவைகளெல்லாம் இதில் நீங்கிவிடும். மற்ற விளையாட்டுக்களையும் இவர்கள் வெற்றி பெறுவதற்கு இவர் உடல் தகுதி பெற்று விடுகிறது என்பதுதான் உண்மை. மெதுவாக இந்த ஆசனத்தை அப்படியே கலையுங்கள். தலையை மட்டும் நிமிரு, அப்படியே படுத்துக்கோ. தலையை மட்டும் நிமிர்ந்து அப்படியே பாரு, நல்ல மூச்சுடு. அப்படி காலை நேரவா, தலை நிமிரு, தலையை நிமித்து படுத்துக்கம்மா, தலையை நிமிரு. இந்த பாரு எப்படி படுத்துக்கா பாரு. நல்ல மூச்சுடு. இப்போ மீண்டும் தலையை திருப்பு சப்த வஜ்ராசனத்துக்கு. தலை நேர, தலையை கோணலாக வைக்காத, நல்ல மூச்சுடு. இந்த எப்பொழுதெல்லாம் மார்பகம் விரியக்கூடிய ஆசனங்களை செய்கிறீர்களோ அப்பொழுது நல்ல மூச்சு வாங்க வேண்டும். மூச்சை இழுக்க இழுக்க நுரையீரல் விரிவடைந்து நிறைய ஆக்சிஜனை சாதாரணமான காலங்களில் இழுக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டு அதிகப்படியான இரத்த சுத்தி கிடைக்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே எழுந்துருங்க. அப்படியே இங்கே டேர்ன் பண்ணி அங்கே தலையை வச்சு இங்கே காலி வா, அப்படியே திரும்பு, இங்கே தள்ளி வா, முன்னால் வா, இன்னமா. இப்போ போடு, சப்த வஜ்ராசனம் போடு. இப்போ தான் உங்கள் தலை எப்படி வச்சுருக்குன்னு பார்க்க முடியும். பாருங்கள், கழுத்து எப்படி வைக்கப்படுகிறது, கை எப்படி வைக்கப்படுகிறது, எந்த அளவுக்கு கழுத்து பின்பக்கமாக செல்லப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதுதான் இதில் முக்கியம். சுத்த வஜ்ராசனம், வஜ்ராசனத்தில் உள்ள பலன்களும் கிடைக்கும். இந்த தலை பின்னால் போய் முதுகு தூக்கப்படுகின்ற காரணத்தினால் முதுகெலும்பு விளைக்கப்படுகிறது, கழுத்தெலும்பு விளைக்கப்படுகிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பல்வேறுபட்ட நரம்புகள், பல்வேறுபட்ட உறுப்புகள் வளைக்கப்படுகின்ற காரணத்தினால் இதனுடைய பலன்களோ அதிகம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே தலையை மட்டும் நிமிரு,
அப்படியே படுத்துக்கோ. நல்ல மூச்சுழு மூச்சுழு மூச்சுழு, நல்ல மூச்சு இழுக்கணும். இவைகளெல்லாம் சற்று கடினமான ஆசனங்கள். ஆனாலும் சிறு குழந்தைகளுக்கு இது இலகுவான ஆசனங்கள். பெரியவர்களும் இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதுகில் ஒரு தலையணையை வைத்தோ அல்லது இதற்காக தனியாக அமைக்கப்பட்ட மேட்டுகளை வைத்தோ முதுகு பக்கத்தில் வைத்து செய்யலாம். பலன் அதே கிடைக்கும். தலையணையை வைத்து செய்தால் பெரியவர்கள், முதுகெலும்பு ஸ்டிஃபாக இருப்பவர்களுக்கு ஏதாவது முதுகிலே தலையணையை வைத்து செய்தாலே நல்ல பலன் கிடைக்கும். ஆஸ்மா, மூச்சடைப்பு இதுபோன்ற வியாதிகளெல்லாம் வெகு இலகுவாக நாம் நீக்கிக் கொள்ளலாம். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை சிறுவர் முதல் பெரியோர்கள் வரை எல்லோரும் பழகி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இணைந்து வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.